எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையை எழுதியவர் சாலை செல்வம். கதையோட பேர் என்ன தெரியுமா? சிரட்டை சுப்பம்மா. படைப்பு பிரதம் புக்ஸ். சுப்பம்மா ஒரு சுட்டி பொண்ணு. எதையாவது கழட்டி மாட்டுவா, தெருக்கள்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடப்பா, கீழே கிடக்கிற பொருட்களை எடுத்து பார்த்து யோசிப்பா, ஆணியோ திருப்புளியோ வச்சு காய்கறியில எதையாவது செய்வா, செடி கொடிகள் மரங்களை சுத்தி சுத்தி திரிவா. காம்புல பூ எப்படி உட்கார்ந்துருக்கு அப்படின்லாம் ஆராய்ச்சியாளர் மாதிரி பாப்பா. படிக்காததுக்காக எதையாவது உடைச்சதுக்காக திட்டு வாங்குவா. அப்போ சுப்பம்மா 3வது வகுப்புல படிச்சுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் ஒரு வீடு பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாரு. அதுக்காக மரத்தடிகள்ல கிடக்கிற காய்ந்த குச்சிகள், காம்புகள், அப்புறம் மரப்பிசினெல்லாம் சேகரிச்சா. அட்டைய தேடி எடுத்துட்டு வந்தா. வீட்டை தரையில வரைஞ்சு பார்த்தா. நடுநடுவே ஓடிப்போய் வீட்டு கூரையையும் படல் வேலையையும் பார்த்தா. வீட்டை பண்ணி கலைச்சு மறுபடியும் பண்ணினா. கடைசியில வீட்டை உருவாக்கிட்டா. குச்சிகளை அடுக்கி பண்ண அந்த வீட்டுல ஜன்னல் இருந்தது. சில இடங்கள்ல மண்ணால பூசப்பட்டிருந்துச்சு. முகத்துல மகிழ்ச்சி பொங்க பத்திரமா அதை தூக்கிக்கிட்டு பள்ளிக்கு போனா. வீடு பண்ணி எடுத்துட்டு வந்த மாணவர்கள்லாம் ஆசிரியர்கிட்ட காட்டுறதுக்காக சார் சார்னு முந்தி அடிச்சுட்டு போனாங்க. சுப்பம்மா தன்னோட வீடு உடையாம இருக்கிறதுக்காக பின்னாடி ஜாக்கிரதையா நின்னுட்டு இருந்தா. சார், சுப்பம்மா வீட்ல ஜன்னல் இருக்கு, வேப்ப ஈக்கு பனை ஓலை வச்சு செஞ்சிருக்கு பாருங்களேன் அப்படின்னு மணி சொன்னான். ஆசிரியர் அதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சிட்டாரு. யாரு செஞ்சது சுப்பம்மா அப்படின்னு கேட்டாராம். நானே தான் சார் செஞ்சேன் அப்படின்னா சுப்பம்மா. எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாரு சார். சுப்பம்மா கைய கட்டிக்கிட்டா. அது சார், வேப்ப மரத்துக்கு போனேனா ஈக்கு சுள்ளி பொறுக்கினேன், அப்புறம் ஆலை இலை பொறுக்கினேன். இதுல ஆலை இலை இல்லையே அப்படின்னாரு சார். அதான் சார் பறிச்சேன், ஆனா வைக்கல. ரொம்ப நல்லா இருக்கு, இது மாதிரி இன்னும் நிறைய செய் அப்படின்னு பாராட்டி அனுப்பிட்டாரு சார். ஆசிரியரோட பாராட்டு சுப்பம்மாவுக்கு பெருமையா இருந்தது. மற்ற பசங்கெல்லாம் அவளை சுத்தி சுத்தி வந்தாங்க. ஒரு நாள் வழக்கம் போல எதையோ நோண்டிக்கிட்டு இருந்தா சுப்பம்மா. கேரட்டை வட்டமா வெட்டி சக்கரமாக்கி அதை குச்சியில கோத்து ஓட விட்டா. அதை பார்த்த சுப்பம்மாவோட அம்மா அவளை அதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணு அப்படின்னு ஊக்குவிச்சாங்க. அதை கேட்டுட்டு சந்தோஷமா ஓடி போய் அடுத்தது எதையாவது சுப்பம்மா பண்ணுவா. இப்போ சுப்பம்மா 8ஆம் வகுப்புக்கு வந்துட்டா. ஒரு நாள் வீணார பொருட்களெல்லாம் வச்சுக்கிட்டு புதிய பொருட்கள் செய்யற பயிற்சி அவ பள்ளியில நடந்துச்சான். பயன்படுத்தின ஸ்ட்ரா, பேப்பர் கப், துணி, சிரட்டை. சிரட்டைனா என்ன? சிரட்டைனா கொட்டாங்கச்சி. கொட்டாங்கச்சின்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஓடி போய் உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார்கிட்டயாவது கேளுங்க. ஓடுங்க ஓடுங்க. கேட்டிங்களா? சபாஷ். கொட்டாங்குச்சி தான் சிரட்டை. இதையெல்லாம் ஆசிரியர் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாரு. அதையெல்லாம் கொண்டு அங்க ஒரு தாத்தா புதிய பொருட்கள் பண்ண கத்து கொடுத்தாரு. சுப்பம்மா அவர் பக்கத்துல நின்னுக்கிட்டு அவருக்கு உதவி பண்ணினா. எல்லா பொருட்களையும் தொட்டு பார்த்தா, உத்து பார்த்தா, திருப்புளி, கோணி ஊசின்னு சொல்லி பார்த்தா. வீட்டுக்கு வந்த சுப்பம்மா குட்டி குருவி பொம்மை, வீட்டுக்கு பயன்படுற அகப்ப எல்லாம் பண்ணா. பயிற்சியாளர் தாத்தா பண்ணது மாதிரி பக்குவமா பண்ண வர வரைக்கும் செஞ்சு செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. அவங்க அம்மாவும் அத ரொம்ப சந்தோஷமா ஊக்குவிச்சாங்க. தான் செய்யற பொருட்களை பள்ளிக்கு எடுத்துட்டு போவா சுப்பம்மா. பள்ளியில சொல்லி கொடுத்ததுனால அதுவும் பாடம் தானே. இப்போ எல்லாம் அடிக்கடி எதையாவது புதுசா பண்ண தொடங்கிட்டா. ஒரு நாள் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட, அக்கா சிரட்டை வேணும் அப்படின்னு சொன்னா. சிரட்டை எதுக்கு அப்படின்னு அக்கா கேட்டாங்க. எந்த பொருளையும் தூக்கி எறியாம மீண்டும் மீண்டும் பயன்படுத்தணும்னு எங்க பள்ளியில சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன சுப்பம்மா அதை வாங்கிக்கிட்டு கொண்டு போன வேகத்துல கொட்டாங்கச்சிய தேய்ச்சு வழவழப்பா ஆக்கினா. அத கப்பு மாதிரி ஆக்கினா. நீதான் இனிமே என் கப் அப்படின்னு அதுகிட்ட பேசினா. அன்னிக்கு சாயங்காலம் அதுல தான் அவ பால் குடிச்சா. அன்னிக்கு அவளுக்கு 3 கொட்டாங்கச்சிகள் கிடைச்சுதான். குடுமியோட இருந்த மூடிய வச்சுக்கிட்டு குடுமி வச்ச தாத்தாவ பண்ணினா. உடஞ்ச தேங்காய் ஓட்ட சில்லாக்கி நொண்டி விளையாட பயன்படுத்தினா. ஆனா அது சரி வரல. இன்னொரு சிரட்டையில 3 கண்கள் இருந்ததா. அதை திறந்து ஒவ்வொன்று வழியாவும் பார்த்தா. தச்சர் தாத்தா வீட்டுக்கு போனா. தாத்தாவோட பேசினா. கிர்ன்னு
குடுன்னு ஒரு சத்தத்தோட அவர் ஓட்ட போடுறத கவனிச்சா. அவர் வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே அவருக்கு சுப்பம்மா உதவி பண்ணினா. சிரட்டைய அறுக்கவும் வெட்டவும் முடிஞ்சுது. அறுத்தத ஒட்டவும் முடிஞ்சுது. சுப்பம்மா கொட்டாங்குச்சியில குருவியும் ரெக்கைகளும் வரைஞ்சா. அதை வெட்டி எடுத்து ஒன்னா ஒட்டினா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுப்பம்மா 10ஆம் வகுப்புக்கு வந்துட்டா. தூக்கி எறியப்படுற தேங்காய் ஓடுகளை சேகரிச்சு அதை எடுத்து எதையாவது செய்யலான்னு முடிவு பண்ணினா. அதுக்கு காசு தேவையில்லையே. சிரட்டையில உள்ள முடிகளை அகற்ற சொர சொர பேப்பர் கிடைச்சுதான். அவ செஞ்ச குட்டி வீட்டுக்கு சிரட்டை ஓடு மாதிரி ஆச்சா. வண்ணம் பூச பிரஷும் ஓட்ட போட ஊசியும் கிடைச்சுது. அந்த வீட்டை பார்த்து ரசிக்க மற்ற எல்லா பசங்களும் வந்தாங்க. சிரட்டையில இன்னும் என்னென்ன செய்யலாம்? வளையல் பண்ணி மாட்டிக்கிட்டா. குட்டி சிரட்டையில யானையும் மீனும் செஞ்சு காட்டினா. தேங்காய் மாதிரி நகை டப்பா பரிசு பொருளாச்சு. அகப்பை கரண்டி போல துரட்டி ரெடி. சிரட்டை ஓடு பொம்மையோட தலையாச்சு. மற்ற பசங்கெல்லாம் ஓட்டு கப்புல பால் குடிச்சாங்க. சிரட்டை கிண்ணத்துல முறுக்கு வச்சு சாப்பிட்டாங்க. சிரட்டை சட்டையோட பொத்தானாவும் ஆச்சு. இதெல்லாம் வீண் வேலையா என்ன? இல்லல்ல. கொட்டாங்கச்சி பொருட்கள் செய்ய கத்துக்க மற்ற பசங்க வந்தாங்க. இது பள்ளிக்கூடமா என்ன அப்படின்னு மற்ற பசங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. வரும்போது சிரட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சுப்பம்மா சொன்னா. சிரட்டையை ஒத்து பாரு. சிரட்டையை இப்படி பிடி. தேய் வழவழப்பாக்கு. சிரட்டை மேல மீன் வர. நாளைக்கு வரும்போது குதிரை வரைஞ்சு எடுத்துக்கிட்டு வா. இப்படின்லாம் சுப்பம்மா மற்ற பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா. பள்ளிகள்ல கைவினை வகுப்புகள் நடத்த சுப்பம்மாவை கூப்பிட்டாங்க. சிரட்டையில தோடு, டாலர், வளையல், மாலை, கப்பு, சாமி சிலைன்னு 100க்கும் மேற்பட்ட பொருட்களை செஞ்சா. இல்ல உருவாக்கினா. இல்ல கண்டுபிடிச்சா. எல்லாத்துக்கும் சிரட்டை தான் மூலதனம். ஒரு நாள் தான் செய்யற பொம்மைகளை வித்தா என்ன அப்படின்னு யோசிச்ச சுப்பம்மா பாண்டிச்சேரி கைவினை பொருட்கள் கண்காட்சியில பங்கேற்கலாம்னு முடிவெடுத்தா. அந்த புறாத்தோடு எவ்வளோ? 75 ரூபா. புத்தர் சிலையா அது? ஆமா, தொட்டு பாருங்க. சுப்பம்மா கொஞ்ச நாள்ல அவ வீட்டையே கடையாக்கினா. சுப்பம்மா சிரட்டை சுப்பம்மா வானா. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? நீங்களும் ஏதாவது ஒரு ஹாபி, அதாவது ஒரு பொழுதுபோக்க வளர்த்துக்கணும். சும்மா சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்வீங்களா நீங்க வீட்டில்? அப்படி சொல்லாம உங்களுக்குன்னு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹாபியை நீங்க வளர்த்துக்கங்க. நாளைக்கு அந்த ஹாபியே நீங்க வளர்ந்த அப்புறமா உங்களுக்கு ஒரு வேலையா மாறலாம் இல்லையா? ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? எனக்கு சின்ன வயசுல பிடிச்ச ஹாபி புக்கு படிக்கிறது. இப்போ என்னோட வேலை என்ன தெரியுமா? புக்குலேருந்து படிச்சு கதை சொல்லுறது. பாத்தீங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் இன்னைக்கு நீங்க உருவாக்கிக்கிற ஹாபி நாளைக்கு வேலையா மாறலாம். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா? இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.